சதீஷ், சதீஷ். என்னப்பா? டேய், எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டடா. என்னப்பா அது? டேய், பேரன் பேர்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் ஜோசியக்காரலாம் சொன்னானுங்க. சரின்னு அவன் பேர்லயே ஆரம்பிச்சிட்டேன். இத பார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். ஜாதகத்துல நம்ம டைம் ரொம்ப அமோகமா இருக்கான். இனிமே நாம தான். என்னப்பா ஏதோ புதுசு புதுசா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. அட போட, ஒன்னும் புரியாது. இத பாரு, அந்த பசங்களுக்கு தொழில் தெரிஞ்ச அளவுக்கு அதுல ஒரு நுணுக்கங்கள் தெரியாது. ஆனா நம்ம அப்படி இல்ல. நாம செய்யறது ஃப்ராடு தான். இருந்தாலும் அதுலயும் ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருக்கிறான்டா. இத பார், அந்த முட்டா பசங்களை விட உங்க அப்பன் புத்திசாலி. எப்படின்னு கேக்குறியா? எப்படி? டேய், அவனுக்கு 100 வாட்டி பிசினஸ் பண்ணி என்னத்தடா பெருசா சம்பாதிச்சானுங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஒரே வாட்டி பிசினஸ் பண்றோம், பணத்தை லாரியில் அள்ளுறோம். போலீஸ் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சட்டத்தை வளைச்சி ரூல்ஸ் எல்லாம் நமக்கு சாதகமா ஃப்ரேம் பண்ணிருக்கேன். போலீஸ்ல மாட்டினா கூட ஈஸியா தப்பிச்சலாம்டா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. புரியுதுப்பா. என்னங்க இது? மறுபடியும் வேதாள முருங்கை மரத்துல ஏறுற மாதிரி திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க? ஏய், பிசினஸ் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. ஏன் மாமா எங்களை அதட்டுறீங்க? ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டி அவர் உயிரோட பொழைச்சு வந்தது பெரிய விஷயமா போச்சு. இப்ப மறுபடியும் எதுக்கு அதே காரியத்தை செய்ய சொல்றீங்க? டேய், வாயை மூடு. என்ன ஓவரா பேசுற? இத பாருங்க, நீங்க எப்படி வேணா போங்க, ஆனா ஏன் புருஷனை விட்டுடுங்க. அவன் புருஷனா? பாத்தியாடா, புருஷனா? ஏய், அவன் முதல்ல ஏன் புள்ள. அவர் உங்க புள்ளையா இருக்கலாம், ஆனா இப்ப அவர் என் புருஷன். நானே என் புள்ளையும் அவரை நம்பிதான் இருக்கும். நீங்க எக்கடி கெட்டு வேணாலும் போங்க, என் புருஷனை தயவு செஞ்சு விட்டுடுங்க மாமா. ஏய், என்னடா உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்க, நீ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கியா? ஏய், என்னடி அப்போ ஏதா பேசிட்டு இருக்க? இத பாருங்க, நீங்க நடிச்சாலும் சரி உதச்சாலும் சரி, நான் உங்களை அனுப்ப மாட்டேன். ஏய், நீ என்னடி அனுப்புறது? நானே போறேன். நான் விட மாட்டேன். ஊர்ல எல்லாரோட சாபத்திலயும் வயிற்றுச்சிலையும் வர அந்த பணம் நமக்கு வேண்டாம். என் புருஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அசிங்கப்படவும் வேண்டாம். நம்ம பிள்ளைக்காகவாவது ப்ளீஸ் போகாதீங்க. ஏய், முதல்ல வெளியே போடி. பொண்டாட்டி புள்ளன்னு பெருசா சென்டிமெண்ட் பேச வந்துட்டா. நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மறந்து போச்சா உனக்கு? கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி அந்த ஃப்ராட் பைய தொல்காப்பியனோட சேர்ந்து திருட்டு கல்யாணம் பண்ண வந்தறடி நீ. அத பத்தி இப்ப என்ன? ஏன் புருஷன் உங்க கூட வர மாட்டாரு. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய், நாயே. என்னங்க நிறுத்துங்க. என்ன மனுஷன் நீங்க? மருமகளை போய் கை நீட்டி அடிக்கிறீங்க. வர வர காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறீங்க. இன்னொரு வார்த்தை பேசுறீங்க, அடிக்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். டேய் சதீஷ், வாடா. நம்ம நேரா கர்நாடகாவுக்கு போவோம், பணத்தை சம்பாதிப்போம். இவளுக்கு எப்படிதான் பேசிட்டு பாருங்க, நமக்கு பணம் தானே முக்கியம். வா. என்ன கொஞ்சம் இன்னும் குழந்தைத்தனம் போகவே இல்லை. ஒரு நிமிஷம். ஹாய். Congratulations, Mr. Adi. Thank you, Mr. Gupta. Just see everybody is comfortable. Okay. என்ன உங்க பையன் உங்கள மாதிரியே ஸ்மார்ட்டா இருக்கான்? வேற எப்படி இருப்பா? பையன் பேர் என்ன? Kailash. நைஸ் நேம். Thank you so much. Congrats, Adi. ஹாய் ஆதி, madam. என்ன திடீர் பார்ட்டி? ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணதே ரேகா தான். என்னது, ரேகாவா? ஆமாங்க. என் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல ரேகாவால என் குழந்தைய பேர் சொல்லி கூட முடியல. அதனால இந்த ஸ்பெஷல் பார்ட்டியை. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, just a minute. ஓகே. என்ன ரேகா இது? பார்ட்டியை கிராண்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி தனியா வந்து நின்னா என்ன அர்த்தம்? உஷா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு சங்கடப்பட்டு இருக்கியா? சச்சே, 1000 தான் இருந்தாலும் அந்த குழந்தை உங்களோடது இல்லையா? அந்த குழந்தை வளர்ந்து வந்து உங்களை தான் அப்பா அப்பான்னு கூப்பிட போறான். அதனால நான் உஷாவை பத்தி கவலைப்படவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ரேகா. இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சிட்டு இருக்கியே, நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீங்க எனக்கு அதை செஞ்சு தருவீங்களா? பின்னாடி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கலான்னு இருக்கேன். என்ன ரேகா இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடி நீ கேட்ட சில விஷயங்களை என்னால செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா இனி நீ என்ன கேட்டாலும் செய்வேன். எனக்கு தெரியும் மாப்ள, ரேகா எது கேட்டாலும் உங்களால தட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அங்கிள். நான் எந்த காலத்திலயும் என் பிசினஸ்ல யாருக்கும் பார்ட்னர்ஷிப் கொடுத்ததே இல்லை. முதல்ல ரேகாக்கு தான் கொடுத்தேன். ஏன்னா என்னால அவ பாதிக்கப்பட்டா. என் கூட நடக்கிற இந்த கல்யாணம் நின்னு போச்சு. இருந்தும்
நீங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன வேணா செய்வேன் அங்கிள். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் மாப்ள. சங்கரபாண்டி, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். சொல்லுங்க. சார் வந்து ஜட்ஜ் வெங்கடேசன். ஹலோ. ஹலோ சார். இவங்க அவர் மிஸ்ஸஸ். வணக்கம். சாரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நேர்மையான ஜட்ஜ்னு பேர் இவரை எடுத்தவர். பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன மாதிரி மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் நினைக்கிறவராச்சு அவரு. நானும் ஈஸ்வரும் ரொம்ப கால நண்பர்கள். அப்ப என்னையும் உங்க நண்பர்னு சொல்லுங்க. ஓஎஸ், நான் கோர்ட்டுக்கு வெளியே நல்ல நண்பன், ஆனா கோர்ட்டுக்குள்ள நேர்மையான நீதிபதி. ஆ. ஆமாண்டி. ஹே, மேடி வராண்டி. ஓகே, நீங்களா கிளம்புங்க. கம்மியா. ஹாய். இங்க ஏன் இங்கெல்லாம் வந்தீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், அதை சொல்ல தான் நான் இங்க வந்தேன். சரி, என்ன விஷயம்? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஸ்கோதேக் போறோம். அம்சமான பார்ட்டி. நீ அதை மிஸ் பண்ணவே கூடாது. அதை சொல்ல தான் இங்க வந்தேன். சரி, எங்க? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. அவ்வளோ? நீ வந்துதான் ஆகணும் அஞ்சலி. சரி, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். பட் யூ ஹேவ் டு கம். சரி சரி, அப்புறம் சொல்றேன். இப்போ No போங்க. excuses, okay? ஓகே, பை. ப்ளீஸ். ஓகே, பை பை. Please. போங்க. பை. அப்பா ப்ளீஸ் பா, எப்படியாவது நான் அர்ஜுனுக்கு மனைவியே ஆகியே தீரணும். பேசுறேம்மா, கண்டிப்பா ஈஸ்வர்ட்ட பேசுறேன். இரு. ஈஸ்வர் சார். ப்ளீஸ் ஒரு நிமிஷம், எல்லாரும் கொஞ்சம் இப்படி வாங்க. ப்ளீஸ் வாங்க. உங்க எல்லார் முன்னாடியும் வெளிப்படையா ஒரு விஷயத்தை ஈஸ்வர் கிட்ட பேச போறேன். நான் ஜட்ஜா இருந்தாலும் வீட்ல ஒய்ஃப் தான் நீதிபதி. இவளோட விருப்பத்தை உங்க எல்லார் முன்னாலேயும் நான் ஈஸ்வர் கிட்ட சொல்ல போறேன். என்ன சார் இது, சஸ்பென்ஸ்ல வைக்காம சொல்லுங்க. என் பொண்ணு பிஇ முடிச்சிருக்கா, மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க குடும்பத்தை என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க சின்ன பையன் அர்ஜுன் ரொம்ப நல்ல மாதிரின்னு எங்களுக்கு தெரியும். ஒரு அழகான இனிமையான குடும்பத்துல என் பொண்ணு வாழணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 குடும்பத்தோட நல்ல நட்பு உறவா மாறினா நம்ம 2 பேருக்குமே சந்தோஷம் தானே. இந்த ஓபன் ப்ரப்போசலுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 100% ஓகே. நாங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்க பொண்ணு எங்களை நல்லா கவனிப்பாங்க. என் பொண்ணு அப்படித்தான். அர்ஜுன், இவங்க பொண்ணு உனக்கு சம்மதம் தானே? வெங்கடேசன், என் பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்களா வீட்டுல போய் பேசிக்கலாம். கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. கிஷோர் உங்க வீட்டுக்கு மருமகனா வர இந்த நேரத்துல இந்த விஷயம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல கிஷோரும் இங்க வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முக்கியமான பிசினஸ் விஷயமா அவன் வெளியூர் போயிருக்கா. இன்னும் 2-3 நாள்ல வந்துருவான். சீக்கிரமாவே உங்க வீட்டுக்கு வரேன் வெங்கடேசன். எல்லாமே அப்ப பேசி தீர்மானிக்க. கண்டிப்பா நீங்க வரணும். ஆல் தி பெஸ்ட். என்னம்மா ரேகா? என்னப்பா இது, என்னென்னமோ நடக்குது. கொஞ்சம் பொறுமையா இருமா, பாத்துக்கலாம். அப்பா, என்ன நடந்தாலும் சரி, என்ன விலை கொடுத்தாவது நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். நான் தான் அர்ஜுனுக்கு பொண்டாட்டி, புரியுதா?
எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு. ஆனா அபி அக்கா உங்க மேலதான் சந்தேகப்படுறாங்க. என்னால இதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. உங்க 2 பேருக்கு நடுவுல இந்த மாதிரி. இது என்னன்னு சொல்றது ஆனந்தி? என் மேல 100% தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதே சமயம் எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை சேர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்ட மாதிரி தோணுது. சின்ன விஷயத்தை கூட யாரோ வேணும்னே பெருசுபடுத்தி உங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தியிருக்காங்க. பாஸ்கர் உள்ள வந்ததுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுது. ஆனந்தி, இது வரைக்கும் நடந்தது கூட பரவாயில்ல. ஆனா இப்போ அபி பாஸ்கர் மூலமா ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலையில இறங்குறாங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். ஆனந்தி, மாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப விசுவாசமானவங்க. அவங்க மேல வீண் பலி சுமத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வேலையை விட்டு துரத்திட்டு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ஆதி கூட நமக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை அப்ப மாரி குரூப்பை வச்சுதான் நம்ம சமாளிச்சோம். ஆனா இப்போ அவங்கள பத்தி அவதூறு சொல்லி வெளியேற்றுறதுங்கிறது நல்லா இல்ல. ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல ஆனந்தி. அது மட்டும் இல்ல ஆனந்தி, அந்த பாஸ்கரோட அம்மா சாந்தி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்றீங்க? சொல்லித்தாங்க ஆகணும். நீங்க கேளுங்க ஆனந்தி. நடு ரோட்ல நின்னுக்கிட்டு அந்த பொம்பளை நாக்கு குசாம கேவலமா பேசுறாங்க. இவரையும் என்னையும் வச்சு திட்டிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல ஆனந்தி, பாஸ்கர மாரி குரூப் அடிச்சிட்டாங்கல்ல, அதனால அந்த அம்மா கோவம் வந்து ஏதோ எங்க 2 பேரையும் கொஞ்சம் திட்டிருக்காங்க. ஏங்க, கோவம் வந்தா நடந்த பிரச்சனை பத்தி தானே பேசணும். உங்களை பொம்பளை பொறுக்கின்னு சொன்னாங்க. என்ன அதை விட கேவலமா பேசினாங்க. இவரு அபி ஆபீஸ்ல பணத்தை கொள்ளையடிக்கிறாருன்னு எங்க ஹவுஸ் ஓனர் முன்னாடி கேவலமா திட்டினாங்க ஆனந்தி. அந்த பொம்பளையோட திமிருக்கு ஒரு அளவே இல்லையா? பாஸ்கர் பண்ண ரகலைக்கு மாறி அடிச்சதோட ஏன் விட்டாரு? அந்த அலுமையிலுக்கு உரைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். விடுங்க ஆனந்தி, எதுக்கு அதெல்லாம்? அப்படி இல்லங்க, நம்ம பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு அந்த பாஸ்கருக்கு என்ன உரிமை இருக்கு? அவன் முதல்ல பேசினதே தப்பு, பத்தாததுக்கு இந்த பொம்பளையோட டார்ச்சர் வேற. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இல்ல ஆனந்தி, வேணாம், இதை இதோட விட்டுறலாம். அந்த அலமையிலமா என்னைக்குமே மாற போறது இல்ல. பாஸ்கரும் அப்படிதான். எனக்கு என்ன பயம்னா மறுபடியும் இவங்களால அபிக்கு பெரிய பிரச்சனை வந்துருமோங்கிறது தான். ஹலோ ஹலோ மேடிடா. சொல்லுப்பா. உனக்கு எவ்வளவு நேரம்டா ட்ரை பண்றது? லைனே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? சொல்லு, என்ன விஷயம்? டேய், ஒரு பட்சி மாட்டி இருக்கு. நிஜமாவா? ஆமாண்டா, பணக்கார கிளி. யார் சொல்ற நீ? ஆதித்யான்னு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர். அவனோட தங்கச்சி அஞ்சலி. இப்ப தெரியுதா? ஓ, அந்த பொண்ணா? ராத்தியோட தங்கச்சின்னு நான் தான் உனக்கு சொன்னேன், நீ எனக்கு திருப்பி சொல்ற. சரி சரி, இப்ப என்ன பண்ணும்? வெரி சிம்பிள். நீ வீடியோ கேமராவை வழக்கம் போல கேட்வே ரிசார்ட்ல செட் பண்ணிடு. இன்னைக்கு நான் எப்படியும் அவளை கவுத்துருவேன். இன்னைக்கு ரெக்கார்ட் ஆகிற வீடியோவை ஆதித்யாக்கு போட்டு காட்டினா அவன் ஆடி போயிடுவான்டா. ரேட்டு பேசணும்னு வை, ஈஸியா 1 கோடி ரூபா வரைக்கும் கறக்கலாம். 1 கோடியா? ஆளுக்கு 50-50னா கூட உனக்கும் எனக்கும் 50 லட்சம் ரூபாய் தேரும். என்ன சொல்ற மச்சான்? நீ குறி வச்சா தப்பார மச்சான். தூள் கிளப்பிடணும் மச்சான். ஓகே பாய். ஓகே பாய்டா மச்சான். ஹாய். ஹாய். ஹாய்.
என்னம்மா அது ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன பண்றது, ஏகப்பட்ட பொய் சொல்ல வேண்டியது இருக்கே. இஸ் இட்? ஆமா, என் காலேஜ் பஸ் திருவான்மையூர்ல நிக்குதுன்னு பொய் சொல்லிட்டு கார் அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டோல வந்தேன் தெரியுமா? ஓஹோ, தட்ஸ் த த்ரில். பொய் சொல்றதும் ஒரு வகையான சந்தோஷம் தான், கரெக்டா? ஆமா ஆமா. சரி போலாமா? ஈவினிங் குள்ள திரும்பி வந்துடலாம்ல? ஆஃப் கோர்ஸ், ஷூர். சரி ஓகே. ஆமா, எங்க நம்ம குரூப்ல யாரையும் காணோம்? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் கிளம்புனாங்க. ஓ, கேட்வே ரிசார்ட்ல எல்லாரும் அசம்பிள் ஆயிடுவாங்க. சரி நம்ம கிளம்பலாமா? ஓகே. வா, கம் ஆன், கெட் இன். அஞ்சலி, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சலி. தேங்க்ஸ். நீ கிளம்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா? வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஏன் அப்படி? நம்ம ஊர்ல தான் பொண்ணுங்க பாவம். என்ன படிச்சிருந்தாலும் என்ன யோசிச்சாலும் எவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்தாலும் கூட அவங்கள வீட்டில் அடக்கி வைக்கிறது தானே வழக்கம். இப்ப கூட உன்னால வீட்டில் பொய் சொல்லிட்டு தானே வெளியே வர முடியுது. பட் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு வரப்போற பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டா, எனக்கு கம்பேனியனா இருக்கணுமே தவிர அடிமையா இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதான் என் பாலிசி. Really? Of course. பொண்ணுங்கிறவ என்ன பொறுத்த வரைக்கும் சக உயிர். ஆம்பளைங்களுக்கு எல்லா விதத்திலும் இணையான ஜீவன். அவங்கள ஈக்குவலா நடத்தணும். அதான் என் பாயிண்ட். So nice of you, Maddie. ஆனா உங்களை மாதிரி நினைக்கிற ஆம்பளைங்க ரொம்ப கம்மி தெரியுமா? தெரியும். பொதுவா ஆம்பளைங்க ரொம்ப சுயநலவாதிங்க. தங்களோட தேவைக்கு தான் பொண்ணுங்க இருக்கிறதா நினைக்கிறாங்க. அது தப்புன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தேவைகள் இருக்கு. இதுல ஒருத்தர் மட்டும் தன்னோட தேவைகள் தான் முக்கியம், அதை நிறைவேற்றுறதுக்கு தான் மத்தவங்க இருக்காங்கன்னு நினைச்சு நடந்துகிட்டா அது தப்பு தானே? ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சு மரியாதை வச்சு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டா அந்த உறவு ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி ஒரு உறவுக்காக தான் நான் கனவு காண்றேன்.